கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு தாலுக்கா வைஸாக வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா 2000க்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் வேக்கன்சி இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20+ டிஸ்ட்ரிக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் ஆன எல்லா டீட்டெயிலுமே அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எகைன் நிறைய தாலுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், இதுக்கு ஜஸ்ட் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் கைஸ். அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊர்லேயே வந்து இப்போ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு, விஏஓ அசிஸ்டண்ட்டு, பியூனு, தண்டால்காரர், தலையாரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஒரு லொக்கேஷனில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த போஸ்டிங்க்கான ஹைரிங் தான் இது, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எந்தெந்த தாலுக்காவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியம், அந்தந்த தாலுக்காவில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த தாலுக்காவுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில் வந்து நான் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே ஃபஸ்ட்டு தாலுக்கா இருக்குது பார்த்திங்க இல்லையா, அதை வந்து நான் வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திருப்பரங்குன்றம் தாலுக்கா வந்து சொல்லியிருக்காங்க. லைக் இங்கே தெளிவாகவே அப்டேட் பண்ணியிருப்பாங்க, திருப்பரங்குன்றம் வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாச்சும் திருப்பரங்குன்றம் தாலுக்கா, ஓகேங்களா. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15th நவம்பர் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க இல்லையா, அதுக்கான லிங்க் ஒரு தாலுக்கா வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைக் நீங்கள் எந்த தாலுக்காவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கிராம உதவியாளர், அதாச்சும் வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்டிங். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35,100 வரைக்கும் மேக்ஸிமம் சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த திருப்பரங்குன்றம் தாலுக்காவில் மட்டும் 6 போஸ்டிங் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த திருப்பரங்குன்றம் தாலுக்காவில் அந்த 6 போஸ்டிங்குமே எங்கெங்கே விழுகுன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கிங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 32 வரைக்கும், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சியாக இருந்தீங்கன்னா 39 வரைக்கும், எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 42 வரைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஹவுஸ்மேன், பிடபிள்யூ கேட்டகரிக்கு அதுலேயுமே வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. அண்ட் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு லைக் சைக்கிள் அண்ட் 2 வீலர் பைக்லாம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம், சம்மந்தப்பட்ட கிராமம் தாலுக்காவில் வந்து நீங்கள் வசிப்பவராக இருக்கணுன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களே, அதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து எல்லாமே ஃபில் பண்ணி அது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய 15th நவம்பருக்குள்ளே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பெரிய லெவலில் எக்ஸாம்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு தமிழ் நல்லா வந்து பேச தெரியுதா, எழுத தெரியுதாலாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃபை வந்து அவங்க வந்து ரீட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எழுதணும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு தான் இருக்கும். பெரிய லெவலில் வந்து ரிட்டன் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த தாலுக்காவோ கீழே கமெண்ட்லையுமே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட தாலுக்காவுக்கு வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். தேங்க்யூ கைஸ்.